வணக்கம். இந்த காணொளியில் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டம் குளமந்தை என்ற கிராமத்தில் இருக்கிற ஒரு அழகிய சிவன் கோவிலை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கோவிலோட பேர் ஸ்ரீ தையல் நாயகி சமேத வைத்தீஸ்வரன் திருக்கோவில். இந்த கோவில் பார்த்தோன்னா செய்யாறுலேருந்து வந்தவாசி செல்லும் சாலையில் அமைஞ்சிருக்கு. செய்யாறுலேருந்து வந்தவாசிக்கு செல்லும் போது 8.2 கிலோமீட்டர் தொலைவிலும், அதே போல் வந்தவாசியிலேருந்து செய்யாருக்கு செல்லும் போது 12.9 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் ரொம்ப முக்கியமான கோவில். எப்படி இது ரொம்ப முக்கியமான கோவில் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, அந்த முக்கியத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல வானிறைக்கல், மாமல்லபுரத்தில் இருக்க வானிறைக்கல்லோட அமைப்பை பற்றி நம்ம ஒரு சில விஷயத்த பார்ப்போம். மாமல்லபுரத்தில் இருக்கிற வானிறைக்கல்லுக்கு தெற்கு பக்கத்தில் ஒரு சிறிய பாறை இருக்குது. அந்த பாறைக்கு பக்கத்தில் உட்காந்து நம்ம வானிறைக்கல்லை பார்த்தோம்னா ஒரு மனித முகம் வானிறை கல்லை பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த மனித முகத்துக்கும் வானிறை கல்லுக்கும் நடுவில் இருக்கிற அந்த இடைப்பட்ட இடைவெளி ஒரு மனிதன் தன்னோட கால் பாதத்தை அங்கே பதிச்சிருக்கிற மாதிரி தெரியும். இதில் முக்கியமானது என்னென்னா, அந்த மனித முகம் போன்ற தெரிகிற அமைப்பு அந்த கல்லில் செதுக்கி வச்சுருக்காங்க. அந்த கல் வானிறை கல்லோட தெற்கு புறத்தில் இருக்குது. இப்போ நாம் என்ன செஞ்சோம் அப்படின்னா, செய்யாறு அப்புறம் மாமல்லபுரம் அதை சுற்றி இருக்க ஊர்களில் இருக்கிற ரொம்ப பழமையான சிவன் கோயில்களை வான்வழி அளவில் இணைச்சு பார்த்தோம். வான்வழி அளவில் இணைச்சு பார்க்கும்போது இந்த மாமல்லபுரத்தில் தெற்கு திசையில் தெரிகிற இந்த மனித முகம் போன்ற ஒரு அமைப்பு செய்யாறு மற்றும் மாமல்லபுரத்தை சுற்றி இருக்கிற ஊர்களில் இருக்கிற பழமையான திருக்கோவில்களை வான்வழி அளவில் இணைக்கும் போதும் ஒரு மனித முகம் போன்ற அமைப்பு தெரிகிறது. அந்த மனித முகம் போன்ற அமைப்பில் ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு நம்பர் நம்ம கொடுத்துட்டே வந்தோம் அப்படின்னா, அதில் 17வது எண் அப்படின்ற இடத்துல தான் இந்த குளமந்தைன்ற கிராமத்தில் இருக்கிற இந்த தையல் நாயகி சமேத வைத்தீஸ்வரன் திருக்கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் பார்த்தோன்னா அந்த காலத்தில் செங்கல் சுதை கோயிலாக இருந்திருக்கும் போல இருக்குது. அதாவது பல்லவ மன்னர்கள், சோழ மன்னர்கள் ஆட்சி காலத்தில் இந்த கோயில் ஒரு செங்கல் சுதை கோயிலாக இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த கோயிலை சுற்றி பழமையான செங்கற்கள் குவியலாக இருக்குது. அந்த செங்கல் குவியல்கள்லேருந்து தான் இந்த சிவ திருமேனியை எடுத்து இப்போ ஊர் மக்கள் அதுக்கு இந்த ஷீட்டெல்லாம் போட்டு கொட்டகை அமைச்சு இப்போ வழிபாடு நடத்திட்டு வராங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி இவ்வளோ முக்கியமான மனித முகம் போன்ற அமைப்பை குறிக்கிற வகையில் இந்த இடத்துல திருக்கோவில்களை அமைச்சிருக்கும் போது பல்லவ மன்னர்களோ சோழ மன்னர்களோ இந்த கோவில்களை கற்கோவிலாக மாற்றாமல் செங்கல் சுதை கோவிலாகவே அது அப்படியே இருந்திருக்கு. ஒருவேளை அந்த மன்னர்கள் ஆட்சி காலத்திலேயே இந்த மாதிரியான அமைப்பு இங்கே இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரியாமல் இருந்ததா, இல்லை தெரிஞ்சே அவங்க அது செங்கல் சுதை கோயிலாகவே இருக்கட்டும் அப்படின்னு அவங்க விட்டுட்டு போயிருக்காங்களா அப்படின்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியல. ஏன் இந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னா, செய்யாறில் இருக்கிற வேதபுரீஸ்வரர் கோயிலில் போய் பார்த்தோம் அப்படின்னா ஒரு தகவல் பலகை இருக்குது. அந்த தகவல் பலகையில் இந்த செய்யாறு ஆட்சி செஞ்ச மன்னர்கள், அவர்களோட ஆட்சி காலம், செய்யாறில் இருக்கிற அந்த வேதபுரீஸ்வரர் கோவில்களுக்கு அவங்க செஞ்ச அந்த நற்பணிகள், அதையெல்லாம் கல்வெட்டு தகவல்களாக செதுக்கி வச்சுருக்காங்க. அதை இப்போ அவங்க ஒரு தகவல் பலகையில் எழுதி வச்சுருக்காங்க. இந்த தகவல் பலகையில் பார்த்தோன்னா 2ஆம் சிம்மவர்மன், பராந்தக சோழன், ராஜராஜ சோழன், மாரவர்மன், விக்ரம சோழன், சம்புவராயர்கள், கிருஷ்ணதேவராயர், திருமலை நாயக்க மன்னர்கள், இவ்வளோ மன்னர்கள் இந்த வேதபுரீஸ்வரர் திருக்கோவிலுக்கு பல நற்காரியங்களை செஞ்சுருக்காங்க அப்படின்னு இந்த தகவல் பலகையில் வச்சுருக்காங்க. அப்படி பார்த்தா இந்த வான்வழி அளவில் இந்த திருக்கோவில்கள் செய்யாரை சுற்றி அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அந்த மன்னர்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக இந்த குளமந்தை போன்ற கிராமங்களில் இருக்கிற கோயில்களையும் அவங்க கற்கோவிலாக மாற்றிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை இதெல்லாம் மன்னர்கள் காலத்திலே தெரியாமல் அறியப்படாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்க தோணுது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது மன்னர்கள் காலத்திலேயே அவங்களுக்கு தெரிஞ்ச சில முக்கியமான கோயில்களை மட்டும்தான் அவங்க கற்கோவிலாக மாற்றிருக்காங்க. செய்யாறுலேருந்து வந்தவாசி செல்கிற சாலையில் பார்த்தோன்னா நிறைய சிவன் கோயில் இருக்குது. அதில் கற்கோவிலாக இருக்கிற சில முக்கிய கோவில்கள் பார்த்தோன்னா அனக்காவூரில் இருக்கிற அனுமந்தீஸ்வரர் சிவன் கோவில், அப்புறம் அனப்பத்தூரில் இருக்கிற கைலாசநாதர் சிவன் கோவில், அப்புறம் புருஷையில் இருக்கிற அகதீஸ்வரர் திருக்கோவில், அப்புறம் எச்சூரில் இருக்கிற வாலீஸ்வரர் திருக்கோவில். இந்த 4 கோவில்கள் மட்டும்தான் மன்னர்கள் கற்கோவில்களாக மாற்றிட்டு போயிருக்காங்க. ஒருவேளை இந்த செய்யாறு சுற்றி இருக்க ஊர்களில் மனித முகத்தை குறிப்பிடுற வகையில் வான்வழி அளவில் திருக்கோவில்கள் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு மன்னர்கள் காலத்திலேயே நல்லா தெரிஞ்சிருந்ததுன்னா அவங்க கண்டிப்பாக இந்த எல்லா கோவிலையுமே அவங்க கற்கோவிலாக மாற்றிட்டு போயிருப்பாங்க அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஆனால் எப்படி இருந்தாலும் இந்த மாதிரியான பழமையான கோவில்களை நாம் கண்டிப்பாக போற்றி பாதுகாக்கணும் அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. இந்த காணொளியை பார்த்த அனைவருக்கும் நன்றி.